வர வர எனக்கு ஞாபக மறதி அதிகமாயிட்டே போகுது. அது ஏன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்றேன்னு பார்க்குறீங்களா? அந்த டின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் கேக் தான் பேக் பண்ண போறேன். ஆனா நல்லா சொதப்பிட்டேன். கேக் நல்லா வந்துச்சா இல்லையான்னு கடைசியில பாருங்க உங்களுக்கே தெரியும். பட்டர் ஷீட் இல்லன்னா கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட A4 ஷீட் இருக்கா? அதுவே போதும். A4 ஷீட்ல பட்டர் ஆர் ஆயில் இது 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பட்டர் ஷீட் ரெடி. ஃபர்ஸ்ட் சொதப்பல். கேக் பண்றதுக்காக 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுல மஞ்ச கரு தனியா, வெள்ள கரு தனியா எடுக்கணும். பட் மஞ்ச கரு, வெள்ள கருவுல கொஞ்சம் விழுந்துருச்சு. சரி பரவாயில்லன்னு விட்டேன். மஞ்சள் கருவுல ஒரு மூடி வெனிலா எசன்ஸ், கொஞ்சமா சால்ட், அது 2மே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். தயவு செஞ்சு கேக் ரெசிபி மட்டும் கேட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்போதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். இப்போ நம்ம எக் ஒயிட்டை தான் பீட் பண்றோம். என்கிட்ட பீட்டர் இல்ல. நான் கையிலே தான் பீட் பண்றேன். கையில பீட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 45 மினிட்ஸ் தான் நான் பீட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டம் இல்ல? ஃபர்ஸ்ட் எக் ஒயிட்டை நம்ம 5 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 150 கிராம் சுகர் 3 பார்ட்டா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த எக் ஒயிட்ல ஆட் பண்ணி பீட் பண்ணணும். சொதப்பல் நம்பர் 2. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மஞ்சள் கரு தான் ஆட் பண்ணணும். நான் அதுக்கு பதிலா மைதாவை ஆட் பண்ணி. சொதப்பல் நம்பர் 3. 140 கிராம் மைதால கார்ன்ஃபிளவர் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். பட் நான் பேக்கிங் சோடா மிஸ் பண்ணிட்டேன். அதுக்காக நான் சோர்ந்து போல. மைதா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சள் கரு மிக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பால் 6 ஸ்பூன், ஆயில் 3 ஸ்பூன் ரெண்டுமே தனியா ஒரு கப்ல மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலி நம்ம கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேக் டின்ல ஆட் பண்ணணும். பேக் பண்றதுக்கு முன்னாடி 160 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜில 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். நான் ஏன் இவ்வளவு சொதப்புனேன்னு தெரியுமா? எங்க பாட்டி ஊர்ல இருந்து 9 o'clock தான் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க காலையில கிளம்பிடுவாங்க. அவங்களுக்காக 10:30க்கு நான் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். எக் ஒயிட் பீட் பண்ணவே 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதாவது நைட் 11:15 ஆச்சு. எங்க அப்பா எதுக்கு இந்த நேரத்துல உனக்கு கேக் தேவையா சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாரு. அந்த டென்ஷன்ல தான் நான் இவ்வளவு சொதப்பிட்டேன். ஃபைனலி கேக் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கத்தி எடுத்து நடுவுல தான் குத்தி பார்த்தேன். மாவா வந்தா சொதப்புச்சு. அப்படி மாவு வரலனா நம்ம செஞ்ச கேக் நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமா, ரொம்பவே நல்லா வந்துருச்சு. நான் சொன்ன கதை நீங்க நம்பலனா இந்த சேட்டை பாருங்க, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரி கேக் பார்க்க நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம சாஃப்டா டேஸ்டா சூப்பரா இருந்துச்சு. இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சு சரியாவே வரலனா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சத்தியமா கேக் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் எந்த சொதப்பல் இல்லாம நான் ப்ராப்பரா வீடியோ பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அப்போ உங்களுக்கு நான் ரெசிபி டிஎம்ல ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.